கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பள்ளி மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு ஊரக பகுதி மாணவர்களுக்கான திறனாய்வு தேர்வு டிசம்பர் 14 நடைபெறவுள்ளது. கிராமப்புற பஞ்சாயத்து, நகர பஞ்சாயத்துகளில் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் இத்தேர்வை எழுதுவதற்கு தகுதியானவர்கள். ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திலும் தேர்ந்தெடுக்கப்படும் 100 தேர்வர்களுக்கு 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை ஆண்டுதோறும் உதவித்தொகை ரூபாய் 1000 வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைப்பு. தமிழகத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக வேலூர், கரூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனையொட்டி விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் இன்று நடக்கவிருந்த அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இன்று ஆங்கில தேர்வு நடைபெற இருந்தது. இதற்கான மாற்றுத் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மருத்துவத்துறையில் வேலைவாய்ப்பு அதிகரிப்பு. இந்தியாவில் சென்னை, கோவை உள்பட்ட பல நகரங்களில் மருத்துவத்துறையில் வேலைவாய்ப்பு அதிகரித்துள்ளது. டீம்லீஸ் டெக் நிறுவனத்தின் புள்ளி விவரங்களின்படி டெல்லி மற்றும் சென்னையில் அதிகபட்சமாக மருத்துவ பணியாளர்களை வேலைக்கு சேர்க்க நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளதாக தெரியவருகிறது. இந்த துறையில் 47% நிறுவனங்கள் டெலிஹெல்த் மற்றும் நோய் தடுப்பு சேவைகளை முன்னேற்றம் காரணமாக அதிக வேலைவாய்ப்புகளை வழங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. 12ஆம் வகுப்பு தேர்ச்சி போதும். மத்திய அரசில் 400 பணியிடங்கள். பாதுகாப்பு படை அமைப்புகளான சிடிஎஸ், என்டிஏ, என்ஏ ஆகியவற்றில் உள்ள 400 பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. மேல விவரங்களுக்கு www.upsc.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். இந்தியர்கள் அதிகம் நம்புவது மருத்துவ படிப்பைத்தான். உலகில் பல தொழில்கள் இருந்தாலும் மருத்துவம் படிக்கவே அதிகம் பேர் விரும்புவது தெரிய வந்துள்ளது. 2024 IPSOS கணக்கெடுப்பின்படி 57% இந்தியர்கள் மருத்துவத்துறையின் மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளனர். அடுத்ததாக இராணுவம், டீச்சர் பணியை 56% பேரும், விஞ்ஞானியாக 54% பேரும், நீதிபதியாக 52% பேரும், வங்கி அதிகாரியாக 50 பேரும் விருப்பம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.